சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணுமா? முழு வீடியோக்கான லிங்க்கு மேலே இருக்க ஐ பட்டனில் இருக்குது. கிளிக் செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். போன எபிசோடில் நம்ம அம்பை வந்து பரசுராமர் கிட்ட கோரிக்கை இருக்கிறபடியாக இருந்துச்சு. அந்த கோரிக்கையை இந்த எபிசோடில் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோடில் நம்ம விசித்திர வீரியன் கல்யாணம் ஆச்சா ஆகலையான்ற கதைக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியோ ஒரு வழியாக நம்ம விசித்திர வீரியனுக்கு 3 பொண்ணு இல்லாமல் 2 பொண்ணை பிடிச்சி கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணவொடனே ராஜா பதவி ஏற்கணுன்ற கதையா ராஜாவுக்கு பதவி ஏற்கிறத அவன் சிறப்பும் ஜீர்மா கொண்டாட நம்ம பீஷ்மரு சத்தியவதி 2 பொண்டாட்டிகள் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று நம்ம விசித்திர வீரியனுக்கு ஒரு வழியா ராஜா பட்டத்தை சூட்டலாம்னு சொல்லி எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கு. விசித்திர வீரியன் கோயில் படியை ஏறுற மாதிரி ஒரு வருஷம் கட்டி ஒரு படியை வச்சிருக்காங்க. ராஜா ஏறுறது அந்த படியில ஏறும் போதே தண்ணி அடிச்சவன் புல்தறிக்கு விழுந்த பயில்வா நாட்ட கதையா நம்ம விசித்திர வீரியை ஏறும்போது சொத்து நுவில ஒரு பக்கம் பீஷ்மர் போய் தாங்கி பிடிக்க என்னாச்சுன்னு பார்த்தா பொல்லுன்னு ரத்த வந்தியா எடுத்து ஒரு வழியா அங்கடியா மட்டையாகிட்டாரு. பாவம், கல்யாணம் பண்ண 2 பிள்ளைங்களும் இன்னைக்குதான் கல்யாணம் ஆச்சு, ஒண்ணுமே இல்லாம இப்படி ஆகி போச்சே, ஒரே நாள்ல தாலியா திருப்பிட்டா அப்படியே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சாதத்துல மூழ்கி இருக்க நம்ம விசித்திர வீரியனும் இறந்துட்டார். விசித்திர வீரியன் இறந்ததுன்னே நம்ம பீஷ்மர் கோவம் வந்து உடனே சூரிய தேவனை பார்த்து, சூரிய தேவனே நீங்க இங்க வாங்க, இல்லைன்னா நான் இந்த இதுலயே இருந்தாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கோவப்படவுடனே சூரிய தேவன் வந்து இது வந்து இயல்பு பீஷ்மா, இது வந்து நடக்கிறது இயல்பு, இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இதை ஏத்துக்கிட்டு நம்ம போய்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னவனே இப்படியா ஆகணும், கல்யாணம் ஆகி 1 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே, இது என்ன ஒரு கொடுமை, வாழ வேண்டிய பிள்ளை வாழ வேண்டிய வயசுல இப்படி கொட்டுன்னு போயிட்டானேன்ற கதையா. சரி, இதை ஏத்துக்கிட்டு நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும் பீஷ்மா அப்படின்னு சொல்லி பீஷ்மரை வந்து ஒரு பக்கம் நம்ம சூரிய தேவன் தேத்தி விட சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அந்த சத்தியவதி என்ன செய்யறாங்க பார்த்துட்டு வரலாம். சத்தியவதி ஒரு பக்கம் சடங்கு சம்பிரதாயன்ட்டு நம்ம 2 பிள்ளைங்களை போய் பார்க்க போறாங்க. அப்ப பூவும் பொட்டுமா இருக்கிற பிள்ளைங்க எங்க பாருமா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, மாமியார்ன்ற உடனே இங்கேயும் காட்டிட்டு இருக்காங்க, பூவும் பொட்டுமா இருக்கக்கூடாது, புருஷன் செத்து போயிட்டான், நான் எப்படி இருக்கணும் அது மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க எழுத்து ஆண்டு அனுபவிச்சிங்க, எங்களுக்குன்னு ஒரு வாரிசு இல்லை, ஒன்றும் இல்லாம நாங்க கல்யாணமான அடுத்த நாளே தாலியாக்க வேண்டியதா போச்சு, எங்களுக்குன்னு என்ன இருக்கு, நாங்க வாட்டுக்கு காசு இல்லை, வாழ்ந்த நல்லா கனகாம்பரம் மாதிரி மனமோட வாழ்ந்துட்டு இருந்தோம், நாங்க வாட்டுக்கு இருந்தவங்களை பிடிச்சி அஸ்தினாபுரத்துல அந்தஸ்தை தரோம், அதை தரோம் இதை தரோம், எங்க அப்பாட்ட பேசி கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்போ புருஷனே இல்லாம ஆக்கி போட்டீங்க அப்படின்னு சொல்லி கவலை நிலையில இருக்க அப்படியே ஒரு பக்கம் நானும் ஒரு பெண் தானே, உங்களோட மனசு எனக்கு புரியாதா, உங்களுக்கு புரியுதா, உண்மையில உங்களுக்கு புரியுதா, மாமியார் மருமகன் சண்டை இங்கே தான் ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். விசித்திர வீரியனோட மனைவிகள் பேர் வந்து அம்பாலிகா, அம்பிகா. அம்பிகா ஒரு பக்கம் அழுகு, அம்பாலிகா ஒரு பக்கம் அழுகு. அம்பாலிகா கேட்குறாங்க, நீங்க வந்து வாரிசுன்ற ஒரு அந்தஸ்து யார் பெற்றுட்டீங்க, நாங்க எந்த ஒரு அந்தஸ்துமே பெறாம எங்க அக்கா அழுகிறத நான் பார்க்க, நான் அழுகிறத எங்க அக்கா பார்க்கன்னு இருக்கிற நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்துட்டீங்க, ஆம்பளைங்க மாதிரி நாங்க வாட்டி காசியில தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்களை பிடிச்சி இப்படி கொண்டு வந்து அழுக விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்தியவதி கிட்ட மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அம்பாலிகா கேட்ட கேள்விக்கு நம்ம சத்தியவதி பதில் சொல்றாங்க, நீங்கள் வந்து எப்பயுமே வாடிய மலர்கள நீங்கள் எல்லாருமே நறுமணத்தோட நல்ல சந்தோஷமா இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வாரிசுகளோட சந்தோஷமா சுகபோகமான வாழ்க்கையா வாழ்வீங்க அப்படின்னு சொல்ல எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அம்பிகாவும் அம்பாலிகாவும் கேட்குறாங்க. என்னதான் சொல்றீங்க மாமியாரே, புருஷன் இல்லாம எப்படி பிள்ளை பெற்றுக்க முடியும், நம்ம அம்பிகாவும் அம்பாலிகாவும் கேட்க நம்ம முன்னோர்கள் அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க, அதுக்கு பேர் வந்து வியோக்கிய மாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கணிச்சு வச்சிருக்காங்க, அது மூலியமா கண்டிப்பா அவங்க குழந்தைங்க பிறக்க அது வந்து கண்டிப்பா அரசாடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இன்னொரு குண்டியும் தூக்கி போகுது. என்னன்னு பார்த்தா நம்ம விசித்திர வீரியனுக்கு தம்பி ஒருத்தர் இருக்காராம், அவர் பேர் வந்து வியாசனை வந்து வர சொல்லியிருக்கேன், விசித்திர வீரியோட தம்பி, அவரோட நீங்க வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லணும். இது என்னதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மருமகள் 2 பேரும் சண்டைக்கு வர அம்பாலிகாவும் அம்பிகாவும் என்னதான் சொல்ல வரீங்க, இப்ப இதை பத்தி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களை கேட்க மாட்டீங்களா, இதெல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா நான் அஸ்தினாபுரத்தோட அரசி, அதனால நான் வந்து இந்த முடிவெல்லாம் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சத்தியவதி சொல்ல அப்படின்னு சொன்னோடனே நம்ம அம்பிகாவுக்கும் அம்பாலிகாவுக்கும் தூக்கி வாரி போட்டுட்டு உடனே 2 பேரும் கவலைக்கிடமா இருக்க, என்னமோ பண்ணுங்க, இந்த மாதிரி பொறுப்புணர்வு உங்ககிட்டயே இருக்கணும், ஏன்னா நம்ம அஸ்தினாபுரத்தோட அரசை இதை பிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த பொறுப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போக சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவங்களையும் பார்த்துட்டு தான் நம்ம அம்பையோட கதை என்னாச்சுன்னு பார்ப்போம். நம்ம அம்பை போய் பரசுராமர்கிட்ட நாயகம் கேட்ட கதைக்கு வருவோம்.
ஒரு வழியா அம்பை வந்து கேட்டதுக்கு அவர் ஒண்ணுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு நம்ம அம்பை என்ன பண்றாங்க, நம்ம பேசாம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீயை மூட்டி அதுல எரிந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை ஊர்ல எல்லாம் ஊட்டி நறுக்கிட்டு வந்து எரிக்கலான்றப்ப எரிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த தீயில போய் நான் விழுக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரசுராமர்கிட்ட சொல்றாரு. நில்லு அம்பை, இப்ப என்ன உனக்கு நாயம் தானே வேணும், நான் வந்து நாயத்தை கேட்கிறேன் உனக்கு நாயத்தை அப்படின்னு சொல்லி பரசுராமர் அம்பை கிட்ட சொல்றாரு. உடனே நம்ம அம்பை சரி நம்ம போய் இதை போய் பீஷ்மர்கிட்ட சொல்லி பீஷ்மரை சண்டைக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அம்பை போய் கிளம்பி போறாங்க. அது கடல் கடந்து மலை கடந்து எல்லாம் கடந்து போய் நம்ம அம்பை போய் பீஷ்மரை பார்த்து பேசுறான்னு போறப்ப அம்பை கிளம்பி வர்றதுக்குள்ள காலம் கடந்து கண்ணீர்ல கரைஞ்சு ஒரு வழியா நம்ம பீஷ்மரை பார்க்க வர்றதுக்குள்ள அங்க என்னடானா அம்பிகாவுக்கும் அம்பாலிகாவுக்கும் ஒரு வழியா அந்த தேவரோட ஒரு குழந்தை மாசமா இருந்து குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ் ஆகி போச்சு. அப்பன்னு பார்த்து நம்ம பீஷ்ம நல்லவரும் நம்ம சத்தியவதியும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பீஷ்மா, நமக்கு வந்து நல்ல செய்தி தான் வருமா இல்லை துர்ச்செய்தி வேணுமா, ஆம்பளை பையனா இருந்தால் ரொம்ப நல்லது அரசாளணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்ப உடனே இங்கே வேலை செய்கிற ஒரு பெண்ணு வந்து இங்கே 2 பசங்க பிறந்திருக்காங்க, 2 பேத்துக்குமே சுகப்பிரசவம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி சரி சந்தோஷம். இன்னொரு பொண்ணு வந்து இங்கே பாருங்க தாசிக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே நம்ம சத்தியவதி இருந்துட்டு அரசர்களுக்கு சாணக்கியத்தனமா இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத ஓடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு நகையை கொடுத்து விரட்டி விட்டாங்க. அப்போ உடனே அங்கே மறுத்து வச்சு வர்றாங்க. என்னாச்சு மறுத்து வச்சு அப்படின்னு நம்ம சத்தியவதி கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, எல்லா விதத்துலையும் நான் வந்து அவங்கள பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றுமே புலப்படல, ஒரு வித்தியாசமான இது இருக்குது, ஒரு குழந்தைக்கு 2 கண்ணும் தெரியல அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லா விதத்தையும் நல்லபடியா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பீஷ்மர் வந்து மனசை தேத்தி விட சத்தியவதிக்கு நீ சொன்னவனே தான் பீஷ்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அம்பிகாவும் அம்பாலிகாவும் டெலிவரி ஆகி ஒரு வழியே அவங்க ரூமுக்கு வர அம்பாலிகா வந்து அழுதுகிட்டே இருக்கு. என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, கண்ணு இல்லை அப்படின்னு எப்படிதான் இவன் இந்த பூமியில வாழ போறானோ, எந்த தாய்க்கா இருந்தாலும் பாவம் தான் பிள்ளை கண்ணு இல்லைன்னா புலம்பத்தான் செய்வாங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்க உடனே பீஷ்மர் போய் எங்க பாருமா, நீ எதுக்கும் கண் கலங்காத, அவன் வந்து எல்லா விதத்திலையும் வீர மகனாகவும் நல்ல தைரியசாலியமானும் வீர புஜாக்கமாகவும் இருப்பான், அதுக்கு நான் உனக்கு பொறுப்பே, நான் வந்து இவனை பயிலுவிக்கிறேன், நல்லபடியா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெத்த மனசுக்கு ஒரு பக்கம் தேத்தி விட, நீ சொன்னதான் பீஷ்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சத்தியவதின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்ப அப்பன்னு பார்த்து நம்ம அம்பை வந்து வந்துகிட்டு இருந்தாங்க. என்னாச்சுன்னு நம்ம அதை பார்க்கல, நம்ம அம்பையோட கதைக்கு வருவோம். நம்ம அம்பை வந்து பீஷ்மரை வந்து போர் கூப்பிடுவாங்களா இல்லையான்றதா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இன்னைக்கு எபிசோட்ல நம்ம அம்பையோட தங்கச்சிங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அடுத்த எபிசோட்ல நம்ம அம்பையோட கதை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீஷ்மருக்கு என்ன சொல்றாரு பாத்தியாரு அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.